திரு எஸ்.ஜி. சூர்யா, இங்க காங்கிரசுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை பிஜேபி தான் செட் பண்ணுது அப்படின்னு சொல்ற நேரத்துல தான் இதுவரைக்கும் சொல்லாத 300 இடங்கள் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை இந்தியா கூட்டணி முன்வைக்கிறது. அது 400 இடங்கள் அப்படிங்கிறதுக்கான எதிர்வினையா? அவங்களே சொல்லிக்கலாம் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமருக்கு தகுதியானவர்னு. பட் அந்த கூட்டணியிலிருந்து ஒருத்தர் கூட இது வரைக்கும் அதை என்டோர்ஸ் பண்ணல. இதற்கு முன்ன இதுக்கு அப்புறமும் என்டிஏ கூட்டணியில் சொன்னது திரு அமித்ஷா. இல்ல இவங்க ஒரு பிரதமர் வேட்பாளரா அறிவிப்பதற்கு எப்ப தயாராக இல்லையோ அப்ப அவரை தலைவராகவோ இல்லை வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராகவோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்றது ஒப்பீட்டு அளவில் திரு அமித்ஷா பேர் சொல்லியே சொன்னார். இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் நரேந்திர மோடி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி. அப்படிக்கு ஏத்த மாதிரி பேசுறதுதான் அது. இப்போ காங்கிரசினுடைய அவர் பிரதமர் முகமா இவங்க இப்ப பிரியங்கா காந்தி அவர்களே சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி அப்ப காங்கிரஸ் அட்டாக் பண்ணணும்னு அவங்கள சொல்லணும். இப்ப நான் சப்ஜெக்ட் குள்ள வரப்போ நிறைய கனவு கோட்டைகள் கட்டுவது எல்லாம் இயல்பு. அங்கே இப்படி ஆயிடுச்சு, பிரதமர் அப்படி பேசிட்டாரு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. பட் ரியலிஸ்டிக்காக ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு 49 தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. அதில் 41 இடங்கள்ல ஏற்கனவே பிஜேபி கூட்டணி எம்பிக்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவங்க. காங்கிரஸ் இந்த 49 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் ரேபரேலியில் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் சிட்டிங் எம்பி. மீதி 48 தொகுதியிலே காங்கிரஸ் கிடையாது. இண்டி கூட்டணியில் போட்டி போட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 4 எம்பி. பட் அவங்க அங்கே தனியாக போட்டி போடுறாங்க. பாராமுல்லாவில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சி அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, இண்டி கூட்டணியில் இருக்காங்க. இருந்தாலும் அங்கே தனித்தனியாக போட்டி போட்டு பாராமுல்லாவில் பாஜக வேட்பாளர் யாரு? பாஜக வேட்பாளர் போட்டி போடவில்லை. நாங்கள் அங்கே இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். இங்கே அவங்களுக்கு ஆதரவு. ஒட்டுமொத்த காஷ்மீர்லையும் பிஜேபி போட்டி போடல. 6 இடங்கள்ல 3 இடங்களில் நாங்கள் போட்டி போடல. நாங்கள் அங்கங்கே லோக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த 49 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமா நீங்க மகாராஷ்டிராவையும் பீகாரையும் தவிர்த்துட்டீங்க. கவனமா இல்ல, மகாராஷ்டிரால 13 இடங்கள்ல இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கு. 13 இடத்துலயும் சிட்டிங் எம்பி நாங்க தான், பிஜேபி. எங்க கிட்ட இருக்க ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் தான். 13 இடத்துல மீண்டும் ஜெயிக்க. சிட்டிங் எம்பி பத்தி பேச்சு இல்ல. ஒரு நிமிஷம், முதல் ரவுண்ட்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். 49 தொகுதிகள்ல நாங்க தோத்திருக்கோம் இல்லையா? இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடங்கள், பிஜு ஜனதாதளம் ஒடிசால 2 இடங்கள், அது போக பாராமுல்லா 1, ரேபரேலி 1. இதுல ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் தோற்க போகிறான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில் எப்பயுமே இல்லாத அளவுக்கு எப்பயுமே பண்ணுற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி டெம்பிள் ரன்னு சொல்லுவோம். அதனால இன்னைக்கு காலையில் ரேபரேலியில் ஒரு அனுமர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்துக்கள் வாக்கு எப்படியாச்சும் வாங்கலாமான்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் ரேபரேலியில் தோற்க போறாரு. அது போக வெஸ்ட் பெங்காலில் 4 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு போன தொகுதிகள்லாம் அதில் ஆரம்பாக் அப்படின்ற தொகுதி வெறும் 1400 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் தோத்த தொகுதி. அதே மாதிரி ஹூக்லின்ற தொகுதி ஆகட்டும், ஸ்ரீராம்பூர், ஹவுரா, இந்த 4 தொகுதிகளிலுமே ஜெயிப்பதற்கான 5 வருஷமா நாங்கள் வேலை செஞ்சு அவங்க கிட்ட இருந்த 4 தொகுதியும் ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுறோம். அதே மாதிரி ஒடிசால 2 தொகுதிகள் பிஜு ஜனதாதளம் வைத்திருக்காங்க, கந்தமால் 1, அஸ்கா 1. அந்த 2 தொகுதியிலும் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று 5 வருடங்களாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ தொகுதி வாரியா நாங்க மைக்ரோ மேனேஜ் பண்ணி, கட்சியை ஆக்டிவேட் பண்ணி, கேடர்ஸ் டெவலப் பண்ணி வளர்த்து களத்துல நின்று நாங்க போராடிட்டு இருக்கோம். எதிர்கூட்டணியில ஸ்டுடியோல உட்காந்துட்டு பேசுறாங்க, நாங்க ராகுல் காந்தி எமர்ஜ் ஆயிட்டாரு, நாங்க 300 இடங்கள் ஜெயிச்சிட்டோம். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கே 50-60 இடங்கள் கூட வராத நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இருந்தாலும் அவர் பிரதமர் வேட்பாளர், காங்கிரஸ் எழுச்சி பெற்றுச்சுன்னு மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுறாங்க, வேற எங்கேயுமே பரப்புரை கூட்டத்துல பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசினதுதான். திரு அமித்ஷா பேசினதும் அப்படிதான், ராகுல் காந்தி பேசினதும் அப்படிதான், பிரியங்கா காந்தி இப்ப பேசின விஷயமும் அப்படிதான். காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. அப்போ இந்த நாட்டினுடைய ஃபெயிலியர்ஸ் இதற்கு முன்னாடி இருந்து சொல்லி காட்டணும்னா காங்கிரஸ் தான் சொல்லி காட்ட முடியும். அடுத்தது வரக்கூடிய தேர்தலில் நீங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு பாப்புலிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றீங்க. அதற்கு தேவகவுடா அவர்கள் சொல்றாரு, முன்னாள் பிரதமராக இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசாங்கத்திலே மொத்தமே 30 லட்சம் பணியிடங்கள் தான் இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அதுல ஏற்கனவே 15 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்க அடிஷனலா 40 லட்சம் வேலை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே. நான் பிரதமரா இருந்திருக்கேன், முதலமைச்சரா இருந்திருக்கேன், பல்வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ல இருந்திருக்கேன், இதற்கான வாய்ப்புகளே இல்லை. மாவோயிஸ்ட் மேனிஃபெஸ்டோ மாதிரி நீங்க கொண்டு போறீங்களே, இது வருத்தமா இருக்குன்னு முன்னாள் பிரதமர் வருத்தத்தை தெரிவிக்கிறார். இவங்களோட இந்த மேனிஃபெஸ்டோ இது எல்லாமே கர்நாடகால என்ன பண்ணாங்க, தெலுங்கானால என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உதாரணமா கர்நாடகால வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாரும் நாங்க மாசம் 3000 கொடுப்போம். ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா,
போன அகடமிக் இயர்ல இந்த கோர்சஸ் படிச்சு முடிச்சு வேலை இல்லாதவர்களுக்கு 1 வருஷம் பணம் தருவோம். சூர்யா தொடக்கத்துல சொன்னாரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப காங்கிரஸும் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதுல என்ன தவறு இருக்கு? ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்றேன். களத்துல அவர்களுடைய பணி என்ன இருக்கிறது அது மட்டும் தான் கேட்கிறேன். இன்னைக்கு அமேத்தி இப்ப நீங்க 60 ஆண்டு காலம்னு சொன்னீங்கன்னா அதுல வாஜ்பாய் ஆட்சி காலத்தை கழிச்சிடணுமா இல்ல இப்ப கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியை இந்த கணக்குல இருந்து கழிச்சிடணுமா? நிறைய விஷயங்கள் இப்ப வந்து கழிப்பறைகள்னு எடுத்துக்கலாம், இல்ல வங்கி கணக்குன்னு எடுத்துக்கலாம், வீடுகள்னு எடுத்துக்கலாம், தண்ணி கனெக்ஷன் எடுத்துக்கலாம், ரோடுன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலயும் மெட்ரிக் இருக்குல்ல. இப்போ இவங்க எல்லாருமே சொல்றாங்க 2019 புல்வாமா வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இங்கதான் பிரச்சனை ஆகுது. என்னன்னா அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் 10 ஆண்டுகளில் எவ்வளோ லாஸ்ட் மைல் ரீச் பண்ணியிருக்காங்க, அதனால மக்கள் எவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் இந்த அரங்கத்திலே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கழிப்பறையோ இல்லை ஒரு வீடோ இல்லை ஒரு வங்கி கணக்கு அதுதான் பேசுறோம் நாங்கள். நான் தான் பல முறை எஸ்டாப்ளிஷே பண்ணிட்டேனே. 1 மணி நேரம் பேச்சு என்றால் அதில் 50 நிமிடம் 45 நிமிடம் எங்களை பற்றி தான் பேசுகிறோம். 10 நிமிஷம் அவர்களுடைய பேச்சுகளுக்கு பதில் சொல்கிறோம். இப்போ பதில் சொல்றது மட்டும் நம்ம எடுத்துட்டு இவங்க பயந்துட்டாங்க, இவங்க காங்கிரஸ் பத்தி பேசுறாங்கன்னா காங்கிரஸ் பத்தி தான் பேசி ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்க தான் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய 2வது கட்சி பிஜேபிக்கு அடுத்து. வேற கட்சியை பத்தி பேசணும்னா காங்கிரஸுக்கு எதிராக செட் பண்ற நரேட்டிவ் காங்கிரஸுக்கே வலு கூட்டுது அப்படிங்கறாரு. எங்க நீங்க பார்க்கணும். இப்போ ஒடிசால போனா காங்கிரஸ் பத்தி வாயை திறக்க மாட்டார் பிரதமர். வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா காங்கிரஸ் பத்தி திறக்கவே மாட்டார். இங்க நவீன் பட்நாயக்கை பத்தி தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு, அங்க மம்தா பானர்ஜி அவர்களை பத்தி தான். தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா ஸ்டாலினை பத்தி தான் பேசுறாரு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ் பேச. இப்போ ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. போன தேர்தலில் 16 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாம நிலைமை இருந்தது. அந்த 16 மாநிலங்கள்ல ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சீட்டு ஜெயிப்போன்ற நிலைமை இருக்கா, அதிக சீட்டு ஜெயிப்போன்றது வேற. அதுல மாநிலங்கள் பேரே சொல்றாங்க. குஜராத் எடுத்துக்கலாம், ஹரியானா எடுத்துக்கலாம், ராஜஸ்தான் எடுத்துக்கலாம், மத்திய பிரதேஷ்ல ஒரு இடம் ஜெயிச்சாங்க, அதுவும் இப்போ போப்பது மாதிரி 16 மாநிலங்கள் இடம் ஜெயிக்கவில்லை. இப்போ திடீர்னு நீங்க 300 சீட் வருவீங்கன்னா எங்க இருந்து வருவீங்க? வானத்துல இருந்து வந்தா குதிப்பீங்க. இன்னைக்கு சொல்ற 49 இடங்கள்ல நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க தேர்தல் வந்த உடனே ரீசெக் பண்ணிக்கோங்க. கடந்த முறை 41 இடங்கள்ல எங்க கூட்டணி போறோம். இந்த முறை 44 இடங்கள்ல கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். பேசதான் போறோம். பாப்போம். திருகோபண்ணா, இப்போ 5 கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல 300 இடங்கள் என்கிற முழக்கமும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் பிரதமராவதற்கான தகுதி இருக்கிறது என்கிற முழக்கமும் முன்வைக்கிற நேரத்துல தான் சூர்யா எழுப்பக்கூடிய கேள்வி 16 மாநிலங்கள்ல வெற்றியே இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த முழக்கத்தை முன்வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பொதுவாக தேர்தல்களில் வெற்றி தோல்வி என்பது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வித்தியாசப்படுது. இப்போ 1984 2 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக இன்னைக்கு 303 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. நாங்களும் 1984 414 இடத்துல வெற்றி பெற்று 89 நாங்கள் ஆட்சி இழந்திருக்கிறோம். எண்ணிக்கை வந்து பாஜகவை காப்பாற்றாது. இந்த 303ன்றது 2,30,000 சராசரி ஆவரேஜ் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளவு வாக்குகளை பெற்று 2019 வெற்றி பெற்ற நரேந்திர மோடி முதல் கேம்பெயின் பரப்புரையிலிருந்து ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. அவர் முகத்தில் ஒரு அச்சம் இருக்கிறது. என்ன தடுமாற்றம்? இப்போ நண்பர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பரப்புரையிலும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பரப்புரைக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான ஆயுதத்தை காங்கிரசுக்கு எதிராக பாஜகவோ பிரதமரோ பிரயோகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பதற்றம், என்ன தடுமாற்றம்? நண்பர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி நரேட்டிவ், அந்த கருத்தியல், அதுல வந்து நரேந்திர மோடி ஒரு கருத்தியலை முன்வைக்க முடியல. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ஸ்டெப்பு போறாரு, ஒரு ஸ்டெப்பு கீழே விழுறாரு, பின்னோடிக்கு போக வேண்டியிருக்கு. எடுத்ததும் எங்கள் தேர்தலுக்கே கையில் எடுத்துக்கிட்டார்.